இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எல்லாமே போதும். இனி நான் தான் முடிவெடுப்பேன். என்ன நீ என்ன முடிவெடுத்திருக்க லட்சுமி? நான் ரிஷி கூட போக மாட்டேன். என்னுடைய பாக்கியத்துல என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் ரிஷி கூட போக மாட்டேன். இது என்னுடைய முடிவு. இந்த முடிவை ரிஷி ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல 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 லட்சுமி, இது 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 பாசிபிளே இல்ல. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த முடிவு தப்பு லட்சுமி. இது நான் எடுத்த முடிவு. நான் வர போறது இல்ல. இல்ல இல்ல, இது சரியில்லை லட்சுமி. இந்த முடிவு சரியில்லை. எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணியாச்சு. அதுதான் சொன்னல, என்னுடைய பாக்கியத்துல என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையோட முடிவை நான் தான் எடுப்பேன். அக்ரீட் லட்சுமி, உன்னோட வாழ்க்கையோட முடிவை நீ எடுத்துக்க. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எதுவும் எடுக்காத. ஏன்னா நீ சொல்ற எல்லாமே தப்பு. உன்னோட முடிவும் தப்பு லட்சுமி. உன்னை அப்படி பண்ண விட மாட்டேன். நீ அப்படி பண்ணவும் கூடாது. என்னால பண்ண முடியும். நான் அதை பண்ணியும் காட்டுவேன். உன்னாலதான் எனக்கு கல்யாணம் நடந்தது. உன்னாலதான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள நான் வந்தேன். உன்னாலதான் அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சேன். மறுபடியும் உனக்காக என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது லட்சுமி. இந்த முடிவை எடுக்க விட மாட்டேன். நீ இந்த முடிவை எடுக்க கூடாது. சொல்றதுக்கு நீ யாரு? சொல்லு, நீ யாரு? உனக்கு கிட்ட என்ன உரிமை இருக்கு? நீ எனக்கு யாருமே கிடையாது. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. உனக்கு அது புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது லட்சுமி. நான் கண்டிப்பா இந்த முடிவை எடுக்க விட மாட்டேன். என்ன நீ பண்றது தப்பு. இது பெரிய தப்பு. இதை நான் பண்ண விட மாட்டேன். நீ என் பேச்சு கேளு. என்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி எது தப்புன்னு முடிவு பண்றதுக்கு நீ யாருன்னு கேட்ட ரிஷி ஓபெராய். நீ உன்னை என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? அதோட நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அங்க பல்விந்தர் கூட நடக்க இருந்த கல்யாணத்தை தடுக்க பாத்தியா? அது எதுக்காக? மண்டபத்துல மாப்பிள்ள மாதிரி உட்கார்ந்தியே ஏன்? நான் இன்னும் எத்தனை தடவை தான் சொல்றது? நான் எதுக்காக மாப்பிள்ளைய உட்கார்ந்தேன்னு உனக்கு தெரியாதா என்ன? லட்சுமி, உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துதான் நான் உட்கார்ந்தேன். உன்னை கல்யாணம் படிக்கிறதுக்காக நாங்க வரல. உன் கல்யாணத்தை தடுக்க மட்டும் தான் வந்தேன். எதுக்கு? ஏன் கல்யாணத்தை நீ ஏன் தடுத்து நிறுத்தின? என்ன எனக்கு அது பிடிக்கல. நீ பல்விந்தரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அந்த பல்விந்தர் மூளை இருக்கிற யாராவது அவனை கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு சொல்லு. அந்த மாதிரி மோசமான ரவுடியை தெருப்பொறிக்க நீ கல்யாணம் பண்ணுமா? உன் வாழ்க்கை அழியாம இருக்கிறதுக்காக உன்னை காப்பாத்தணும். அழிஞ்சிட்டு போற ரிஷி, அது என்னுடைய முடிவு தானே. இருந்துட்டு போகட்டுமே. ஆனா அது தப்பான முடிவு. சரி, தப்புதான். தவறான முடிவோ சரியான முடிவோ அதை நான் பாத்துக்கிறேன். நீ குறுக்க வரதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? போது லட்சுமி, நிறுத்து. ரொம்ப ஓவரா பேசுற. நான் யாருன்னு கேக்குறியா? ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அதனாலதான் நடுவுல வந்தேன். திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்காத. எதுக்கு வந்தான்னு கேக்குற? ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனாலதான் வந்தா. அப்படி இல்லாம இருந்தா நான் திரும்பி கூட பாத்திருக்க மாட்டேன். உன்னை கேர் பண்ணிருக்கவே மாட்டேன். இங்க நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு இப்படி புரிய வைக்க முயற்சி பண்ண மாட்டேன். ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனாலதான் பேசிட்டு இருக்க. லட்சுமி, லைஃப்ல நீ எப்ப தப்பான முடிவு எடுத்தாலும் அப்ப கண்டிப்பா நான் வருவேன். ஒரு வாட்டி இல்ல 1000 வாட்டி தப்பான முடிவு எடுத்தாலும் நான் 1000 வாட்டி வருவேன். ஆனா கண்டிப்பா உனக்கு தப்பு நடக்க நான் விட மாட்டேன். அதோட உன் வாழ்க்கை பாழாக விட மாட்டேன் லட்சுமி.